ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடிப்பெருக்கு 2025 ஆடி 18ஆம் நன்னாளில் தாலிக்கயிறு மாற்றுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் மற்றும் மாற்றும் முறை பற்றி இப்பதிவில் காணலாம். ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடிப்பூரம், ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு என பல விசேஷமான நாட்களை ஆடி மாதம் கொண்டுள்ளது. ஆடி மாதத்தின் மிக முக்கிய விசேஷங்களுள் ஒன்றாக ஆடிப்பெருக்கு இருக்கிறது. ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான நாட்களில் ஒன்றாகவும் மங்களகரமான நாளாகவும் ஆடி 18 உள்ளது. தமிழ் மாதமான ஆடியின் 18வது நாளில் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது. ஆடிப்பெருக்கு சிறப்புகள். ஆடிப்பெருக்கு அன்று விரதமிருந்து நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், மகிழ்ச்சி பெருகும் மற்றும் மங்களகரமான காரியங்களும் நடக்கும் என்பது ஐதீகம். வழிபடும் முறை. ஆடிப்பெருக்கு அன்று அதிகாலையிலே எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து வழிபடுங்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், பழம் ஆகியவற்றை ஒரு வாழை இலையில் வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் ஓடும் நீரையும் வழிபட வேண்டும். இவற்றுள் பல வகையான உணவுகளையும் சமைத்து அதை படைத்து வழிபடுங்கள். ஒருவேளை உங்களால் ஆறுகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியவில்லை என்றால் வீட்டிலேயே பல வகையான உணவுகளை சமைத்துவிட்டு வாசலில் கோலம் போட்டு தாமிரபரணி, காவேரி, வைகை போன்ற ஆறுகளை நினைத்து முழு மனதுடன் வணங்கி ஆடிப்பெருக்கை கொண்டாடுங்கள். அதுபோல புதிதாக திருமணமானவர்கள் ஆற்றின் கிழக்கு பார்த்து நின்று தங்களது திருமண மாலையை ஆற்றில் விடவும். பிறகு நீராடி தங்களது திருமண வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆடிப்பெருக்கு நாள் வழிபாடு மற்றும் தான தர்மங்களை செய்ய ஏற்ற நாள் என்பது நமது நம்பிக்கை. இந்த புனிதமான நாளில் என்னென்ன செய்ய துவங்கலாம் என்பதை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நன்னாளில் புதிய தொழில் தொடங்குவது, விவசாய பணிகளை தொடங்குவது, புதிதாக திருமணமான ஜோடிகள் தாலி பிரித்து கோர்ப்பது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது என மங்களகரமானவற்றை மக்கள் செய்வர். இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகி கொண்டே போகும் என்பது ஐதீகம். நடப்பு ஆண்டிற்கான ஆடிப்பெருக்கு வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பெண்கள் நீர்நிலைகளில் வழிபாடு செய்வதும் புதுமண தம்பதிகள் தாலிக்கயிறு மாற்றுவதும் வழக்கம். இந்த நாளில் சுபகாரியங்களை தொடங்குவதும் புதிய பொருட்களை வாங்குவதும் மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளனர். ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என கருத்து இருந்தாலும் ஆடிப்பெருக்கு நாளில் சுபகாரியங்களை செய்யலாம் என்ற ஐதீகம் உள்ளது. எனவே ஆடிப்பெருக்கு நாளில் அனைத்து சுபகாரியங்களும் தொடங்கலாம். இந்த நாளில் வளைகாப்பு போன்ற சுபகாரியங்களும் செய்யலாம். ஆடிப்பெருக்கு நாளில் நகை, புடவை போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எனவே மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஏற்கனவே திட்டமிட்டவர்கள் இந்த நாளில் வாங்கிக் கொள்ளலாம். ஆடிப்பெருக்கன்று திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். உடைந்த சேதமடைந்த தாலியையும் மாற்றிக்கொள்ளலாம். குடும்பத்தில் யாருக்காவது திருமண முடிவு செய்யப்பட்டு பொருட்களை வாங்க முடிவு செய்திருந்தால் ஆடிப்பெருக்கு நாளில் முதல் பொருளை வாங்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் செல்வம் பெருக ஏதாவது மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மஞ்சள், உப்பு ஆகியவற்றை வாங்கி பூஜை அறையில் வைத்துவிட்டு பின்னர் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்ய ஏற்ற நாள் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு நல்ல நேரம். ஆடிப்பெருக்கில் சுபகாரியங்களை ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து வரும் மற்ற நல்ல நேரங்களில் செய்வது நல்லது. அதன்படி ஆகஸ்ட் 3ஆம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை ராகு காலமும், மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை யமகண்டமும் இருக்கிறது. அந்த நேரத்தை தவிர்த்து நல்ல நேரமானது காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையும் இருக்கிறது. இந்த நல்ல நேரங்களில் கடவுளை வேண்டி ஆராதனை செய்து படையலிடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருக செய்யும். தாலிக்கயிறு மாற்ற ஏற்ற நேரம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரமானது காலை 7:24 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 9:50 மணி வரை இருக்கிறது.
தாலி மாற்றத்திற்கான ஏற்ற நேரமாக காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. ஆடிப்பெருக்கு அன்று காலை 9 மணிக்குள் வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். அதுபோல சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். புதுமண தம்பதிகள் மதியம் 12 மணிக்குள் தாலி மாற்றிக்கொள்வது சிறப்பு. தாலி மாற்றும் முறை: ஆடிப்பெருக்கு நல்ல நேரத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜை செய்து தாலிக்கயிற்றை மாற்ற தொடங்க வேண்டும். பெண்கள் தாலி மாற்றும் போது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்றுதல் வேண்டும். தாலிக்கயிறு மாற்றும் போது பாதியில் எழுந்திருக்க கூடாது. சுமங்கலி பெண்கள் மாமியார், அம்மா, கணவர் என வயதானவர்கள் வீட்டில் இருக்கும்போது தாலிக்கயிற்றை மாற்ற வேண்டும். மாங்கல்ய மஞ்சள் கயிற்றை அம்மன் பாதத்தில் வைத்து கணவன் தனது மனைவிக்கு கட்டிவிட வேண்டும். புதுமண தம்பதிகள் இறைவனை வணங்கி பெற்றோரிடமும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அதுபோல ஆடி 18 நன்னாளில் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக வழங்குவதால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடிப்பெருக்கு அன்று அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய், வத்தல், எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்து விடுங்கள். குண்டு மஞ்சள் ஆடிப்பெருக்கு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும். ஆடிப்பெருக்கு அன்று எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். எனவே உங்களால் முடிந்த அளவிற்கு பொருட்களை வாங்கி குவியுங்கள். பண வசதி உள்ளவர்கள் பொன்னும் பொருளும் வாங்குவார்கள். ஒருவேளை உங்களால் பொன்னும் பொருளும் வாங்க முடியாவிட்டால் அதற்கு இணையான பலன்களை தரும் குண்டு மஞ்சளை வாங்க மறக்காதீர்கள். ஆடிப்பெருக்கு பலன்கள்: ஆடிப்பெருக்கு அன்று திருமணமாகாத கன்னிப்பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அதுபோல புதிதாக திருமணமான பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு அன்று மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். திருமணமாகியும் குழந்தை இல்லாத பெண்கள் ஆடிப்பெருக்கன்று விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கன்று லக்ஷ்மி தேவி மிகவும் ஆனந்தமாய் இருப்பாள் என்பதால் அன்றைய தினம் தேவியிடம் எதை வேண்டினாலும் தருவாள் என்பது நம்பிக்கை. மேலும் இந்நாளில் வீட்டில் பூஜை செய்து லக்ஷ்மி தேவியை வணங்கினால் வீட்டில் செல்வ வளம் பெருகும். எனவே இந்நாளில் நீங்கள் இறைவனை வழிபட்டு வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.